ஓம் நமோ நாராயணாய நமக. அன்புடன் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. பணக்காரன், லட்சாதிபதி, கோடீஸ்வரன் அப்படின்னு 3 கேட்டகரியாக பிடிக்கலாம் மக்களை. யார் பணக்காரன்? நல்ல கடன் இல்லாமல் இருக்கக்கூடியவன் பணக்காரன். ஏழையோ பணக்காரனோ அவனில் யார் கடன் இல்லாமல் இருக்கானோ அவன்தான் உண்மையான பணக்காரன். நம்பர் 1, கடன் இல்லாமல் இருக்கக்கூடியவன் பணக்காரன். 2வது லட்சாதிபதி, நல்ல சொந்த பந்தங்கள், நல்ல நண்பர்கள் ஆகிய நல்ல சுற்றத்தாரை கொண்டவன் லட்சாதிபதி. 3வதாக கோடீஸ்வரன். யார் கோடீஸ்வரன்? உடம்புல நோய் நொடி இல்லாமல் இருக்கக்கூடியவன் தான் கோடீஸ்வரன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இப்படி 3 கேட்டகரி இருக்குது நண்பர்களே. பணக்காரன், லட்சாதிபதி, கோடீஸ்வரன். யார் பணக்காரன்? கடன் இல்லாமல் இருக்கணும். அவன் நிறையா ஒரு 50 கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சுருப்பான், 100 கோடி ரூபா கடன் இருக்கான். அவன் பணக்காரனா? இல்லை. ஒருத்தன் ஏழையாக இருந்தாலும் எந்த கடனும் இருக்காது, அன்றாடம் காய்ச்சியாக இருந்தாலும் எந்த கடனும் இருக்காது, அவன் பணக்காரன். ஏழையாக இருந்தாலும் அங்கங்கே கடன் வச்சுருப்பான், அவன் பணக்காரன் இல்லை. ஆகவே பணக்காரன் என்பவன் கடன் இல்லாதவன் பணக்காரன். லட்சாதிபதி என்பவன் நல்ல சொந்த பந்தங்கள், நல்ல நண்பர்கள், நல்ல உறவு முறைகள், நல்லவர்களை கொண்டவன் லட்சாதிபதி. கோடீஸ்வரன் என்பவன் உடலில் நோய் நொடியற்றவன் கோடீஸ்வரன். ஆகவே நான் பணக்காரனா அப்படின்னு பார்த்தா அப்பப்போ கொஞ்சம் கடன் வரும், சீராய்க்கும். ஆனால் பணக்காரன் கிடையாது. லட்சாதிபதியான்னு கேட்டால் நான் லட்சாதிபதி தான். ஏன்னா எனக்கு நல்ல நண்பர்கள் எங்கேயாவது சில பேர் கிடைப்பாங்க, நல்ல சுற்றத்தார் கிடைப்பாங்க. கடவுள் எனக்கு நண்பராக இருக்கார், கடவுள் எனக்கு அண்ணன் தம்பியாக இருக்கார், கடவுள் எனக்கு அப்பா அம்மாவாக இருக்கார். ஆகவே நான் லட்சாதிபதி. அதே பணக்காரன், லட்சாதிபதி, கோடீஸ்வரன் என்ற 3 கேட்டகரியை, 3 வகுப்பு பிரிவினரை நாம் தெரிந்து கொள்வோம். நீங்கள் பணக்காரரா, லட்சாதிபதியா, கோடீஸ்வரரா என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். பணக்காரன் என்பவன் கடன் இல்லாதவன், லட்சாதிபதி என்பவன் நல்ல சுற்றத்தார், அன்பு பாச நேசம் கொண்ட நண்பர்கள் சுற்றத்தாரை கொண்டவன், கோடீஸ்வரன் என்பவன் நோய் நொடியற்றவன். ஆகவே நண்பர்களை, நாம் கோடீஸ்வரராக இருப்பது சாலச் சிறந்தது, அதிலும் லட்சாதிபதியாக இருப்பது மிக சாலச் சிறந்தது, அதிலும் பணக்காரராக இருப்பது மிக சாலச் சிறந்தது. வாழ்த்துக்கள் நண்பர்களை. அன்புடன் இனிமையான காலை வணக்கம். ஜெய் ஹிந்த்.